சரி, இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த கிளாஸோட 3வது கிளாஸ் போய் கொண்டிருக்குது. இந்த 1:50,000 இடவிலக்கப்படம். சரிதானே? இதுவரை உண்மையிலேயே நான் பேமெண்ட்டுக்கு செய்யற கிளாஸ் தான் இது. இதுல நீங்க ஃப்ரீயா வந்து ஜாயின் பண்ண ஆட்களும் இருக்கிறீங்க. மற்ற மற்ற இடங்கள்ல எல்லாம் நீங்க கிளாஸுக்கு போய்க்கொண்டும் இருப்பீங்க. சரிதானே? இதுல நீங்க ஃப்ரீயா தான் வந்து படிக்கிறீங்க. இதுல தேவையில்லாத வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. இந்த தேவையில்லாத செக் பண்றது அப்படியான வேலைகள் எல்லாம் குறைச்சு கொள்ள வேணும். சரிதானே? நீங்க இப்ப நான் கொண்டு போற இந்த கிளாஸுகள் 2026 ஆண்டு 2025 ஆண்டு. சரிதானே? இவங்க 2 பேருக்கும் கிளாஸுகள் கண்டினியூவா போய் கொண்டிருக்குது. நீங்க அப்படி ஜாயின் பண்ண வேணும்னு சொல்லி சொன்னால் இந்த இருக்கிற இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி என்ன கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா நிறைய பிள்ளைகள் வந்து என்ன கேட்கிற விஷயம் உண்டு, சார் எனக்கு நேரத்துக்கு தெரியாது சார், நீங்க கிளாஸ் வைக்கிறது, என்னையும் ஜாயின் பண்ணுங்க சார், ரெக்கார்டிங் தாங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் வந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க. அப்ப அதால நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், நேரத்தோடய சொல்லியிருக்கிறேன். நீங்க அப்படி ஜாயின் பண்ண கூடியவங்க, நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி படிக்கக்கூடியவங்க இந்த நம்பருக்கு என்ன கண்டெக்ட் பண்ணி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க அவங்களோட சேர்ந்து படியுங்க. அப்ப 2025 ஆண்டு ஆக்களுக்கு 2வது மாடல் பேப்பர் முடிய போகுது. அவங்களுக்கு 2025 ஆண்டு ஆக்களுக்கு பெரும்பாலும் 4ஆம் தவணைக்குரிய சிலபஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது தகவல் சேகரிப்பு முறையும் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவேன். 2026ஆம் ஆக்களுக்கு இது முடிய புறவிசைக்குரிய ஹேண்ட் அவுட் வந்து நான் அனுப்புவேன். இந்த 1:50,000 முடிய இதுல நாங்க ஒரு 100 MCQ பகுதிகளை செய்து முடிச்சுட்டு நாங்க இனி மார்னிங் கிளாஸ்ல என்னட்ட வார பிள்ளைகளுக்கு தெரியும், நாங்க மார்னிங் கிளாஸ்ல உலகப்படம் குறிக்கிறதும் இடவிளக்கப்படம் குறிக்கிறதும் நாங்க 2025ஆம் ஆக்களோட சேர்ந்து வாரவங்க அவங்களும் உலகப்படம் குறிக்கிறதுக்கும் இடவிளக்கப்படங்கள் செய்யறதுக்கும். அதே போல நாங்களும் என்ன செய்வோம் சொன்னால், இந்த 1:50,000 முடிச்சதுக்கு பிறகு நாங்க ஒவ்வொரு இடவிளக்கப்படங்களாக மானிப்பாய், சாவகச்சேரி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா பருத்தித்துறை, இரணை மடுவு, வவுனியா, தங்காலை அப்படி என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம்னா 92 இடவிளக்கப்படங்களையும் நாங்க என்ன செய்வோம்னா முழுமையாக படிப்போம். படிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு அமைப்புகள் இந்த 1:50,000 இருக்கின்ற கரியோர் அம்சங்கள் என்ன, கண்டல் தாவரங்களை கொண்டிருக்கிற படம் என்ன, அதுகள் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வடிவா என்ன செய்வோம், நீட்டா படிச்சு கொள்வோம். அப்படிதான் கிளாஸ்கள் போய்கொண்டிருக்கும். உங்களுக்கு 92 படங்களும் முடிச்சதுக்கு பிற்பாடு நீங்க இணங்கி இவங்களோட ஜாயின் பண்றாக்கள் நீங்க ஏர்லியாவே நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. கடைசி டைம்ல பாரு எல்லாரும் கடைசி டைம்ல வந்துட்டு, சார் எங்களுக்கு அதை விளங்கையில சார், இதை விளங்கையில சார், எங்களுக்கு அதை விளங்கப்படுத்துங்க சார், எங்களுக்கு இதை எழுதியலாமது இருக்குது சார், ரெண்டெல்லாம் நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படுற தன்மையில நான் பார்த்திருக்கிறேன். அதால நான் நேரத்தோடையே உங்களுக்கு இதுகளை சொல்லியிருக்கிறேன். சரிதானே? ஓகே, நம்ம இனிமேல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். சரி, இன்றையோட நமக்கு 3வது கிளாஸா உங்களுக்கு இப்ப கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். நேற்று நாங்க இதுகள் எல்லாம் பார்த்துட்டோம் படிவா. இன்றைக்கு நாங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அளவு திட்டம். மிக முக்கியமான பகுதி இந்த அளவு திட்டம் என்ற பகுதி தான். சரி, 2024ஆம் ஆக்களுக்கு இந்த அளவு திட்டம் தொடர்பான வினா பகுதிகள் கேட்கப்பட்டிருந்தது. இந்த அளவு திட்டம் தொடர்பாக 2024ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு MCQ என்றதன் அடிப்படையில் வந்து கேள்விகள் தரப்பட்டிருந்ததை வந்து நாங்க எல்லாருமே பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. சரி, இந்த அளவு திட்டம் என்றா என்ன, இந்த அளவு திட்டம் ஏன் நாங்க பயன்படுத்துறோம், இந்த அளவு திட்டம் பயன்படுத்துவதற்குரிய காரணம் என்ன என்றதும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில இந்த அளவு திட்டங்களை வச்சுக்கொண்டு ஒரு MCQ ஒன்று கேட்டிருந்தாங்க. எப்படி என்றால், 1:50,000 இடவிளக்கப்படங்களில் புற எல்லை தகவல்களில் காணப்படுகின்ற அம்சங்கள் பின்வருவனவற்றுள் எது என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று போட்டு அதுல அவங்க கொடுத்திருந்தாங்க விட. எப்படி என்றால், இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3 விதமான அளவு திட்டங்கள், அதாவது அளவு திட்டங்கள் காட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவங்களுக்கு அதுல கேள்விகள் ஒன்று கேட்டிருந்தவங்க. அப்ப நிறைய பிள்ளைகள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இவங்க 3 விதமான அளவு திட்டங்களை இவங்க பிள்ளைகள் கேட்டதுக்கு சொல்றேன். அப்ப சொன்னாங்க, சார் 3 விதமான அளவு திட்டம் தானே சார் இருக்குது, ஆனா இங்க ஸ்கீம்ல வந்து பிள்ளையா கொடுத்துருக்காங்களே சார் என்ற மாதிரி அந்த பிள்ளைகள் கேட்டாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன பிள்ளைகள் அது நீங்களே சொல்லுங்க என்று கேட்கையும் அந்த பிள்ளைகள் சொன்ன விஷயம் என்னென்றால், அளவு திட்டங்கள் 3 சார். முதலாவது வந்து விகிதாசார அளவு திட்டம், அடுத்தது நேர்கோட்டு அளவு திட்டம், அடுத்தது சொல்லளவு திட்டம் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் விட சொன்னாங்க. ஆனால் அதுல கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த 1:50,000 இடவிளக்கப்படத்தாள்ல வரைய பார்க்க வேணும். அந்த 1:50,000 இடவிளக்கப்படத்தாள்ல எத்தனை அளவு திட்டங்கள் இருக்குது 1:50,000 படத்துல கேட்டிருந்தது. அவங்க வந்து பொதுவாக கேட்கல. அப்ப நிறைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஒரு பிழையான விடைகளையே டிக் பண்ணி கொண்ட சந்தர்ப்பங்கள் தான் அங்க கூடுதலாக இருக்குது. சரி, இப்ப நான் அதை காட்டுறேன் உங்களுக்கும்.
இப்ப நான் வெட்டி வச்சிருக்கிறதால சரி இந்த புக்ஸ்கள் நான் உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு இல்லை மற்ற கிளாஸ் வர பிள்ளைகளுக்கு கிடைக்கும், நான் முடிச்சுட்டு தருவேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்குது 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில கிட்டத்தட்ட இந்த 150,000 என்ற பகுதிகளில் இருந்து எத்தனை வினா வந்திருக்குன்னு பாருங்க. 3வது வினா, 4வது வினா, 8வது வினா, 10வது வினா, மொத்தமாக இதுல 4 வினா பகுதிகள் 150,000 இருந்து 4 வினாக்கள் 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்திருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இந்த 8வது வினா பகுதியா வந்திருந்தது 2020ஆம் ஆண்டு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். பாருங்க, சமோயிர கோடுகள் 2 வகைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. கருப்பு நிறம் முக்கோணத்தினால் காட்டப்பட்டிருக்கிற இட உயரம், ஒற்றை முறையில் காட்டப்படும் அளவு திட்டம். இதுதான் அங்க உங்கள்கிட்ட கேட்டிருந்தது. எங்களுக்கு தெரிய வேணும், இங்க ஒற்றை முறையினால அளவு திட்டங்கள் காட்டப்படாது, 2 விதமான அளவு திட்டங்கள் இங்க எங்களுக்கு காட்டப்படும் என்று சொல்லி நான் பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சேன், அதை எடுத்து காட்டக்கூடிய மாதிரி இருந்தது. அதே போலதான் இங்க நாங்க அளவு திட்டங்களை படிக்க போறோம். 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் இந்த அளவு திட்டங்கள் தொடர்பான ஒரு வினா பகுதிகள் கேட்டிருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு ஒருக்கா காட்டுறேன். 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு சரி 2024ஆம் ஆண்டு ஆக்கள்ன்றது நான் எல்லாம் டைப் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்படி என்றால் 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு இந்த அளவு திட்டம்ன்றது என்ன என்ற வகையில தான் அவங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரப்பட்டிருந்தது. அளவு திட்டம் என்றா என்ன என்ற மாதிரி தான் அவங்களுக்கும் ஒரு கேள்வி ஒன்று வரப்பட்டிருந்ததை பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இங்க உங்களுக்கு அளவு திட்டம்ன்றது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இங்க இருக்குது. பாருங்க, இந்த அளவு திட்டத்தை பத்தி பார்ப்போம். படத்தில் இரு இடங்களுக்கு இடையிலான தூரம் மற்றும் நிலத்தில் அதனுடன் இவ்விரு தூரங்களுக்கு இடையிலான உண்மை தூரம் என்பவற்றுக்கு இடையிலான விகிதம் அளவு திட்டம் எனப்படுகிறது. இங்க எங்களுக்கு தெரிய வேணும், படப்பகுதிக்கும் உண்மையான பிரதேசத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது என்றதை எடுத்து காட்டுறதுதான் எங்களுக்கு அளவு திட்டம். படப்பகுதியிலைக்கும் எங்களோட உண்மையான பிரதேசமும் எப்படி இருக்குது என்றத ஒரு துல்லியமாக எடுத்து காட்டுற ஒரு அமைப்பு தான் நாங்க இங்க அளவு திட்டம் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப உதாரணமா படப்பகுதியில 2 சென்டிமீட்டராக இருக்கிறது, உண்மையான பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டரை வந்து பிரதிபலிப்பதாக இருக்கும் என்று சொல்லி நாங்க அதை துல்லியமாக எடுத்து காட்டுற அமைப்புக்கு பேர் தான் நாங்க இங்க என்னன்னு சொல்றோம், அளவு திட்டம் என்று சொல்லி நாங்க இங்க என்ன செய்யறோம் என்றால் வரைவிலக்கணப்படுத்தி சொல்றோம். அப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்று வருகிறது அப்படி என்றால் அளவு திட்டம் என்றா என்னன்னு சொல்லி வந்தால் எங்களுக்கு படப்பகுதிக்கும் உண்மையான பிரதேசத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்றத துல்லியமாக எடுத்து காட்டுற ஒரு முறைதான் இங்க நாங்க என்னன்னு சொல்லுவோம், அளவு திட்டங்கள் என்று சொல்லி நாங்க இங்க என்ன செய்வோம் என்றால் வகைப்படுத்தி சொல்லுவோம். தொடர்ச்சியா பாருங்க, படம் வாசிப்பதற்கு அளவு திட்டம் அத்தியாவசியமாகின்றது. அப்ப நீங்க விவரிப்பு வினாக்கள் எழுதுவீங்க, அந்த விவரிப்பு வினாக்கள்ல நீங்க அளவு திட்டங்களை சொல்லித்தான் நீங்க என்ன செய்ய வேணும், எழுத வேணும். இன்னும் ஒரு விடயத்தை சொல்றேன், நிறைய பிள்ளைகள் இந்த புவியியல் எழுதிட்டு நல்லபடியா கட்டித்தனமா படிக்குங்கள். ஆனா எல்லாம் அப்படி எல்லாம் தண்ணி மாதிரி பாடமாக்கி இருப்பாங்க. ஆனால் இந்த பி ரிசல்ட் தான் கூட வாரது, ஏக்கு கிட்டத்தட்ட போற இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் இடவிலக்க படங்கள்ல விவரிப்புகள் ஒழுங்கான வகையில எழுத தெரியாத ஒரு முறை. நீங்க விவரிப்பு எழுதுற முறைகள் அங்க பேப்பர் மார்க்கிங்ல போகும்போது ஒரு கிளியராக இருக்க வேணும். அதுக்குத்தான் இந்த அளவு திட்டம்ன்றது மிக முக்கியமான வகையில வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நோக்கப்படுகிறது. அப்ப நீங்க ஒரு விவரிப்பு வினாவுக்கு நீங்க விளக்கம் எழுதுற சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்ய வேணும், அளவு திட்டங்கள் எல்லாம் கதைச்சு எழுத வேணும். அப்ப இதெல்லாம் நாங்க என்ன செய்வோம், பின்னுக்கு ஒரு இடவிலக்க படத்துல எப்படி நாங்க விவரிப்பு வினாக்கள் எழுதுறதுலாம் பின்னுக்கு வருகின்ற வினாக்கள்ல ஒண்ணா பார்ப்போம். சரி, தொடர்ச்சியா பாருங்க, 150,000 இடவிலக்க படங்களில் அளவு திட்டம் 2 முறைகளில் எடுத்து காட்டப்படுகிறது. 150,000 இடவிலக்க படங்கள்ல 2 விதமான அளவு திட்டங்கள் எடுத்து காட்டப்படுகிறது. ஒன்று நேர்கோட்டு அளவு திட்டம், அடுத்தது வகை குறிப்பின் அளவு திட்டம். எத்தனை 2 விதமான அளவு திட்டங்கள் எடுத்து காட்டப்படுகிறது. ஒன்று நேர்கோட்டு அளவு திட்டம், அடுத்தது வகை குறிப்பின் அளவு திட்டம் என்று சொல்லி 2 பிரதான அளவு திட்டங்கள் இங்க எங்களுக்கு என்ன செய்து எடுத்து காட்டப்படுகிறது. இந்த 2 அளவு திட்டத்தின் அடிப்படையில தான் எங்களுக்கு இடவிலக்க படங்களை நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் வாசிச்சு சரியான வகையில் என்ன செய்ய போறோம் என்றால் எழுத பழக போறோம். சரிதானே? அதை நாங்க பின்னுக்கு வருகிற சந்தர்ப்பங்கள்ல எப்படி எழுதுறன்ற விதத்தினூடாக நாங்க பார்க்கலாம். சரி, இப்ப பாருங்க, அதுல தொடர்ச்சியா இருக்கிறதுல சரி இதுல பாருங்க, முதலாவது நேர்கோட்டு அளவு திட்டம் எப்படி வரைகிறது. ஒரு நேர்கோட்டு அளவு திட்டம் உண்ட எப்படி நாங்க வரைகிறது, என்ன மாதிரி வரைகிறது என்றதும் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த நேர்கோட்டு அளவு திட்டம் வரைகிற முறை. சரி, இந்த நேர்கோட்டு அளவு திட்டத்தை பாருங்க எப்படி வரையப்பட்டிருக்கின்ற மெத்தட் நல்ல வடிவா பாருங்க.
கிடையான ஒரு கோட்டினை வரைந்து அதனை சம பகுதிகளாக பிரித்து, ஒரு கிடையான வகையில் ஒரு கோடுகளை நீங்க எடுத்து அதை சம பகுதிகளாக பிரித்து அதில் எண் பெருமானங்கள் வழங்கப்படுமாயின் அது நேர்கோட்டு அளவு திட்டம் என அழைக்கப்படுகிறது. சரிதானே? அப்ப என்னன்னு சொல்றாங்க நேர்கோட்டு அளவு திட்டம் என்றால்? படியா பாருங்க, ஒரு கிடையான ஒரு கோடு ஒன்று அடிக்கப்பட்டு அதை சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதுல எண் பெருமானங்கள் காட்டப்பட்டு கொண்டு போகிற சந்தர்ப்பத்துக்கு பேர் தான் நாங்க சொல்றோம் நேர்கோட்டு அளவு திட்டம் என்று சொல்லி சொல்றோம். இதன் போது 10 சென்டிமீட்டர் நீளமான கோடு வரையப்படும். அப்ப நீங்க முதலாவது ஒரு நேர்கோட்டு அளவு திட்டங்கள் வரைகிற சந்தர்ப்பங்கள்ல சில பேர் பெரிய பெரிய அளவெல்லாம் எடுக்கிறது. அப்படியெல்லாம் எடுத்து நீங்க குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. நீங்க 10 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கோடு வரைந்தாலே போதுமானதாக இருக்கும். ஏனென்றால் நாங்க உண்மையான பிரதேசத்தினையும் படத்தையும் எடுத்து காட்டுறதுக்கு. அப்ப முதலாவது என்ன செய்ய வேணும்? 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று நீங்க அடிக்க வேணும். இதை 150,000 அளவு திட்டத்தில் எப்படி வரையப்படுகிறதுன்றதை பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். இதை வச்சுக்கொண்டு மற்ற அளவு திட்டங்களுக்கு எல்லாம் நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க? இதுல பின்னுக்கு கணக்கு பகுதிகள் எல்லாம் இருக்குது. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா எனக்கு வரைஞ்செல்லாம் அனுப்ப போறீங்க. சரிதானே? ஓகே, இப்ப பார்ப்போம், ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். இப்ப எல்லாரும் உங்களுடைய ரூலர் எடுத்துக்கொண்டு என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று அடிப்பீங்க. சரிதானே? 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று இப்படி அடிப்பீங்க. சரிதானே? 10 சென்டிமீட்டர் நான் இந்த படத்திலேயே காட்டுறேன். இப்ப நீங்க இது 10 சென்டிமீட்டர் கொண்ட கோடு ஒன்று அடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவும் 10 சென்டிமீட்டர் கொண்ட கோடு அடிச்சிருவீங்க. சரிதானே? ஓகே, அடிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியணும் இந்த 150,000 என்னத்து சொல்ல வருகிறது என்றதைத்தான் நாங்க இங்க காட்ட வேணும். இந்த நேர்கோட்டு அளவு திட்டத்துல எப்படி சொல்ல வருதுன்னு சொல்லி பாருங்க. எங்களுக்கு தெரிய வேணும் இந்த 150,000த்துல 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டருக்கு சமனாக இருக்கும். 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டருக்கு சமனாக இருக்கும். அதை எப்படி எடுத்துனாங்க? இது ஒரு ஷார்ட்கட்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இன்னும் ஒரு மெதட்ல சொல்றேன்னா நீங்க 150,000 எங்களுக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர் சமன் 50,000 சென்டிமீட்டர் என்றது எங்களுக்கு தெரியும். 1 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லி சொன்னால் 1 சென்டிமீட்டர் சமன் 500 மீட்டர். அதே போல 1 சென்டிமீட்டர் சமன் அரை கிலோமீட்டர். அதே போல 1 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு 10 மில்லிமீட்டர் என்றதெல்லாம் எங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கும். அதே போல 1 மில்லிமீட்டர் சமன் 50 மீட்டர். இதெல்லாம் எங்களுக்கு வடிவா என்ன செஞ்சது? தெரிந்த ஒரு விடயம் தான். அப்ப இந்த அளவு திட்டங்களை வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம்? நிறைய வினாக்களுக்கு விடைகளையும் செய்ய போறோம். நிறைய விஷயங்களையும் படிக்கவும் போறோம். சரிதானே? அப்ப இந்த கான்செப்டை எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த கான்செப்டை பெரும்பாலானாக்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் எங்களுக்கு நிறைய இடங்கள்ல என்ன செய்ய போகுதுனால் எங்களுக்கு உதவ போகுது. கணக்கு பகுதிகள் எல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் இதைத்தான் நாங்க கூடுதலாக என்ன செய்ய போறோம் என்றால் பயன்படுத்த போறோம். சரிதானே? ஓகே, இப்ப நீங்க அந்த 10 சென்டிமீட்டர் கொண்ட கோடு அடிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிய வேணும். இப்ப 1 சென்டிமீட்டர் எங்களுக்கு அரை கிலோமீட்டரை பிரதிநிதித்துவப்படுத்துது. நீங்க அரை காலண்ட் எல்லாம் செய்யக்கூடாது, ஒரு நீட்னஸ் இருக்க வேணும் தானே? அப்ப அதால 1 சென்டிமீட்டர் அரை கிலோமீட்டர் என்றால் 2 சென்டிமீட்டர் சமன் எங்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு சமன் என்றதை நாங்க எடுத்துட வேணும். ஏன்னா இங்க நீங்க 1 கிலோமீட்டருக்கு தான் நீங்க அளவு திட்டங்களை காட்ட வேணும். அதான் சிறப்பு. அப்ப அதால நான் என்ன செய்யறேன்? 2 சென்டிமீட்டருக்கு 1 கிலோமீட்டர்ன்றதன் அடிப்படையில இங்க நான் எடுத்திருக்கிறேன். சரி, இப்ப நீங்க 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று அடிச்சுட்டு இப்ப என்ன செய்ய போறேன்? இதுல 0 வரும். இதுல 0 வரும். இங்க 10 முடிஞ்சிருக்கும். சரிதானே? உங்களோட ரூலர்லயா 10 சென்டிமீட்டர் இருக்கும். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் 2 சென்டிமீட்டர். அப்ப 2 சென்டிமீட்டர் தான் 1 கிலோமீட்டர் காட்ட போறீங்க. அப்ப இங்க 0ல இருந்து 2 பிரிப்பீங்க. 2 சென்டிமீட்டரா இங்க பிரிச்சு எடுப்பீங்க. 2 சென்டிமீட்டரா பிரிச்சு எடுப்பீங்க. இது நீங்க ரெண்டாவது செய்ய வேண்டிய விடயம். முதலாவது 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு அடிப்பீங்க. கோடு அடிச்சுட்டு எங்களுக்கு தெரியும் 2 சென்டிமீட்டர் சம 1 கிலோமீட்டர் காட்டுறதுக்கு 2 சம பகுதிகளாக பிரிச்சு கொண்டு வருவீங்க. இது ரெண்டாவது நீங்க செய்ய வேண்டிய விடயமாக இருக்கும். இப்படி பிரிச்சதுக்கு பிறகு இந்த 0லிருந்து 1 இருக்குத்தானே, இதுக்கு நேராகத்தான் நீங்க 0 போட வேணும். சரிதானே? இதான ஒரு சரியான ஒரு அளவு. இதுக்கு நேரா நீங்க 0 போடுவீங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் இங்க முன்னுக்கு 1 இங்க பின்னுக்கு அப்படியே போட்டுக்கொண்டு வருவீங்க. 1 2 3 4 இந்த பின்னுக்கும் முன்னுக்கும் தான் கிலோமீட்டரை நீங்க போட வேணும். பின்னுக்கும்
முன்னுக்கு தான் என்ன செய்ய வேணும், இங்க நீங்க கிலோமீட்டரை வந்து அடையாளப்படுத்தி இட்டு காட்ட வேணும். இது நீங்க செய்ய வேண்டிய இரண்டாவது விடயமாக வந்து இருக்கும். சரிதானே? அதுக்கு பிறகு என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த 2 சென்டிமீட்டர்ல 1 சென்டிமீட்டரா பிரிச்சுங்கன்றால் இது எங்களுக்கு அரை கிலோமீட்டராக இருக்கும். இது வந்து எங்களுக்கு அரை கிலோமீட்டராக இருக்கும். இதுவே 0.5 பிரிச்சுங்கன்றால் இது எங்களுக்கு 1/4 கிலோமீட்டராக இருக்கும். அதுவே இங்க வந்து அதாவது வந்து கிட்டத்தட்ட 7.5 அதை கிட்ட பிரிச்சுங்கன்னு சொல்லி சொன்னால் 3/4 கிலோமீட்டராக இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 3/4 கிலோமீட்டராக எங்களுக்கு இருக்கும். சரிதானே? 5 கிட்டத்தட்ட 7.5 கிட்ட வச்சு பிரிச்சுங்கன்றால் கிட்டத்தட்ட எங்களுக்கு 3/4 கிலோமீட்டராக இருக்கும். இப்படித்தான் நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் உங்களுக்கு நேர்கோட்டு அளவு திட்டங்களை நீங்க துல்லியமாக எடுத்து காட்ட வேணும். இப்ப விளங்குதான் நேர்கோட்டு அளவு திட்டங்கள் எப்படி வரையுதுன்றது? நேர்கோட்டு அளவு திட்டங்கள் இப்ப எப்படி வரையுதுன்ற முறை விளங்கி தாட்சியா? ஓகே. மற்றாக்கள் சொல்லுங்க. திருப்பி ஒரு முறை விளங்கப்படுத்துற நேர்கோட்டு அளவு திட்டம் வரையுது. என்னடா பிள்ளை வடிவா பாருங்க. இப்ப நீங்க இதெல்லாம் கட்டாயம் இங்க படிக்க வேணும். இந்த நேர்கோட்டு அளவு திட்டங்கள் எல்லாம் வரைகிற முறைகளை பத்தி நீட்டா என்ன செய்ய வேணும், வடிவா படிக்க வேணும். அதன் அடிப்படையில திருப்பி ஒரு சொல்றேன், வடிவா பாருங்க. முதலாவது 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று அடிப்பீங்க. இது நீங்க முதலாவது செய்ய வேண்டிய விஷயங்கள். 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கோடு ஒன்று அடிப்பீங்க. பிறகு என்ன செய்வீங்கன்னு சொன்னா இத சம பகுதிகளாக பிரிப்பீங்க. இதை என்ன செய்வீங்க, சம பகுதிகளாக பிரிப்பீங்க. எப்படி எங்களுக்கு தெரிய வேணும், 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். அப்ப இதை என்ன செய்வீங்க, 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர்ன்றதை காட்டுறதுக்காண்டி என்ன செய்வீங்கன்னு சொன்னா இதை சம பகுதிகளாக பிரிச்சு கொண்டு வருவீங்க. அப்ப இதுக்கிடையில 2 சென்டிமீட்டர், இதுக்கிடையில 2, இதுக்கு 2, இதுக்கு 2, இதுக்கு 2 இருக்கும். பாருங்க, மொத்தம் 10 சென்டிமீட்டராக இருக்கும். அப்ப 2 சம துண்டுகளாக நீங்க என்ன செய்வீங்கன்னா பிரிச்சு கொண்டு வருவீங்க. இப்படி பிரிச்சது தான் நீங்க என்ன செய்வீங்க, இங்க 2 சென்டிமீட்டர் இதுல இருந்து இது 2 சென்டிமீட்டர் சமன் இங்க 1 கிலோமீட்டர் காட்டுறீங்க. அப்புறம் இங்க இருந்து இங்க 2 சென்டிமீட்டர், இங்க 1 கிலோமீட்டர். இது வந்து பூஜ்ஜியமா தான் எடுத்துருக்கீங்க. பிறகு 4 சென்டிமீட்டர் 2 கிலோமீட்டர், பிறகு 6 சென்டிமீட்டர் 3 கிலோமீட்டர், பிறகு 8 சென்டிமீட்டர் 4 கிலோமீட்டர் இங்க நீங்க அடையாளப்படுத்தி காட்டுவீங்க. இதுதான் இந்த நேர்கோட்டு அளவு திட்டங்கள் வரையறதுக்குரிய முறைகளாக வந்து இருக்கும். சொல்ற விளங்குதா பிள்ளையே? சராஃப் இருக்கிறீங்களா? சஜீர்? சரி, ஓகே. அடுத்தது வகை குறிப்பின் அளவு திட்டம். அடுத்தது நாங்க பார்க்க போறது வகை குறிப்பின் அளவு திட்டம். இந்த வகை குறிப்பின் அளவு திட்டமும் எங்களுக்கு இருக்கிற அளவு திட்டங்கள்ல மிக முக்கியமானது. இந்த அளவு திட்டங்களும் எங்களுக்கு இருக்கிறதுல, அதாவது அளவு உள்ளுக்கு அந்த அரை கால் முக்கால் எப்படி பிரிக்கிறது? இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இதுல இருந்து 2 சென்டிமீட்டர் இல்லையா, இதுல இருந்து நீங்க சரியா 1 சென்டிமீட்டர் பிரிச்சீங்கன்னா அரை கிலோமீட்டர் தானே வரப்போகுது. 2 சென்டிமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் என்றால் 1 சென்டிமீட்டருக்கு எத்தனை வரப்போகுது, அரை கிலோமீட்டர் வரப்போகுது. அதே போல இங்க 0.5 பிரிச்சீங்கன்னா எத்தனை வரப்போகுது, 1/4 கிலோமீட்டர் வரப்போகுது. சரிதானே? அதே போல இதனுடைய அரைவாசி பகுதியை பிரிச்சீங்கன்னா 3/4 கிலோமீட்டர் வரப்போகுது. சரியா பிள்ளை? சொல்லுங்க. அந்த அத 10 உபபிரிவுகளா பிரிக்க சிஸ்டம் ஒன்று சில புத்தகங்களை போடப்பட்டிருக்குதே, அது சரியா? என்னண்டு ஆரம்ப பகுதியை விளங்கையில அந்த ஆரம்ப பகுதியை 10 உபபிரிவுகளா பிரிக்க சம்பந்தமா இத கேக்குறீங்களா? 10 உபபிரிவுகளாக பிரிக்க சொல்லி. சரி, இங்க வடிவா பார்க்க வேணும். எங்களுக்கு 1க்கு 50,000 முதலாவது இன்னொரு விடயத்தை வடிவ ஞாபகம் வச்சிருக்க வேணும். நீங்க எப்பயுமே 1 கிலோமீட்டருக்கு காட்டுற மாதிரி தான் எல்லா அளவு திட்டத்தையும் எடுக்க வேணும். அது 1க்கு 50,000 இருக்கட்டும், 1க்கு 25,000 இருக்கட்டும், 1க்கு 10,000 இருக்கட்டும், எந்த ஒரு அளவு திட்டம் இருந்தாலும் அதை நீங்க 1 கிலோமீட்டருக்கு தான் நீங்க காட்ட வேணும். ஏனென்றால் எங்களுக்கு சென்டிமீட்டர்களுடைய அளவு மாறுபடுறதுல பிரச்சனை இல்லை. சரிதானே? இப்ப இதுவே நீங்க 1க்கு 25,000 மாத்தினீங்கன்னால் 4 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டருக்கு காட்ட வேண்டி வரும். அப்ப இங்க உங்களுக்கு என்ன வேணும் என்றால் இங்க 4 சென்டிமீட்டர் எடுத்து 1 கிலோமீட்டருக்கு காட்ட வேண்டி வரும். இப்ப எங்களுக்கு தந்திருக்கிறது, இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது 50,000. அப்ப நீங்க இங்க 2 சென்டிமீட்டருக்கு தான் 1 கிலோமீட்டர் காட்டுவீங்க. எங்களுக்கு தெரிய வரும். இதுதான் முன்னுக்கு சொன்னான். முதலாவது ஏன் நாங்க அளவு திட்டத்தை கொண்டு வரோம் என்றால் உண்மையான பிரதேசத்தில இருக்கிற தன்மைக்கும் படப்பகுதியில இருக்கிற தன்மையையும் எடுத்து காட்ட வேணும்.
அப்படி எடுத்து காட்டுறதுதான் எங்களுக்கு சரியான ஒரு அளவு திட்டம். அப்ப 1 கிலோமீட்டர் இருக்கிறது உண்மையான 1 கிலோமீட்டர் உண்மையான பிரதேசத்தில் இருக்கிறது, படப்பகுதியில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கிறது அதை நாங்க தெளிவா காட்டிட்டோம்னா சரி. அதான் எங்களுக்கு மிக முக்கியம். இப்ப நீங்க இதை 10 சம துண்டுகளாக பிரிச்செடுத்தீங்கன்னா இது 1:50 ஓயல் புத்தகத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விதமாக இருக்கும். ஓயல் புத்தகங்கள்ல வரைகிற மெத்தட் ஒரு விதமாக இருக்கும். அதே அடிப்படையில் அது 1:50,000 வரைகிறதுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் நீங்க அப்படி வரைஞ்சிங்கன்னா மற்ற அளவு திட்டங்கள் வரையும் போது உங்களுக்கு ஒரு குழப்ப நிலை ஒன்று உருவாக்கி கொண்டு வரும். உங்களுக்கு ஒரு என்ன செய்யும், ஒரு குழப்ப நிலை ஒன்று உங்களுக்கு என்ன செய்யும், இயல்பாக உருவாகும். அப்ப அதால நீங்க என்ன செய்யுங்கன்றால் எப்பயுமே 1 கிலோமீட்டருக்குன்றதன் அடிப்படையில எல்லா அளவு திட்டங்களையும் காட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, அந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ள வராது. இப்ப நான் சொன்னதை வச்சுக்கொண்டு ஏனியால பின்னுக்கு இருக்குது, தினா பகுதிகள் எல்லாம் இருக்குது. இப்ப 1க்கு 10,000 அப்படி வரைகிறது, 1க்கு 25,000 அப்படி வரைகிறது, 1க்கு 75,000 அப்படி வரைகிற, 1க்கு 1,00,000 அப்படி வரைகிற, 1க்கு 12,500 அப்படி வரைகிறது. இதுகள் எல்லாம் நாங்க வரையத்தான் எங்களுக்கு பிரச்சனை வரும்போது எங்களுக்கு என்ன செய்யும், அதுல ஒரு கிளியர் தன்மை ஒன்று வரும். அப்ப நீங்க இதை என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல உங்களுக்கு தெரியும், நீங்க சமபகுதிகளாக பிரிச்சிருப்பீங்க 2 சென்டிமீட்டர். அப்ப எங்களுக்கு தெரியப்படும் இங்க 2 சென்டிமீட்டர் தான் இங்க எங்களுக்கு 1 கிலோமீட்டர். அப்ப இதை என்ன செய்ய போறீங்க, இப்ப நீங்க இதனுடைய அரைவாசி பகுதியாக இருக்கிற 1 சென்டிமீட்டர் தான் இங்க நீங்க 1/2 கிலோமீட்டர் காட்ட வேணும். இதை நீங்க 10 கூறுகளாக பிரிச்சு காட்ட வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. நீங்க ஆகையும் ஓவரா இருந்து மினக்கட்டு இருந்து செய்ய வேண்டிய தேவைப்பாடு இல்லை. இது புது சிலபஸ், குறிப்பாக 2011ஆம் ஆண்டுக்கு முற்பட்டு இருக்கிற, அதாவது 2011 இருந்து 2024ஆம் ஆண்டு வந்திருக்கிற பகுதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இடவிலக்க படங்கள் எங்கேயுமே நேர்கோட்டு அளவு திட்டங்களை வரைய சொல்லி கேட்க இல்லை. ஆனால் 1997ஆம் ஆண்டு முதலாவது இடவிலக்க படங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது, பிளாக் அண்ட் ஒயிட்டா கொடுத்தாங்க 1997ஆம் ஆண்டு ஏஎல்ல. 2010ஆம் ஆண்டு 1997 இருந்து 2010ஆம் ஆண்டு வந்திருக்கிற ஜியோகிராபி பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல அவங்களுக்கு 2 பகுதிகளாக உடைப்பாங்க. அந்த இடவிலக்க படங்களை கண்டுபிடிக்கிறது வரைகிறதுன்றதன் அடிப்படையில கொடுப்பாங்க அவங்களுக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விளங்கும். கடந்த காலம் பழைய காலத்துல அவங்களை உண்டு கண்டுபிடிக்க சொல்லி அந்த இடவிலக்க படத்தை வச்சு கண்டுபிடிச்சு எழுதுறதும், இன்னொன்று அவங்களே ஒரு இடவிலக்க படங்களை வரைய வேணும்ன்றதன் அடிப்படையிலையும் கொடுப்பாங்க. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு அளவு திட்டங்கள் எல்லாம் கேட்டு அந்த காலப்பகுதிகளில் கேட்டிருந்தவங்க. நீங்க இதுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும், லைப்ரரியில போய் கொஞ்சம் தேடவும் வேணும், எப்படி அதுலயும் கொஞ்சம் தந்திருக்கிறாங்க ரெண்டு தேடுனீங்கன்னா அது நிறைய அளவு திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்க பின்னுக்கு பார்ப்போமே கடந்த கால பாஸ் பேப்பர்கள் எப்படி வந்திருக்குது, அதுகள் பார்க்கும்போது கிளியரா விளங்கும். இப்ப விளங்குதா தம்பி? அந்த TN08 அந்த பேரும் இல்லை. சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு இதுல ஒரு கிளியர் தன்மையோடு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க மற்றதுகளையும் பெறஞ்சு பாருங்க. உங்களுக்கு எதுக்கும் சந்தேகங்கள் எதுக்கும் கேட்கணும் சொன்னால் நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல சண்டையும் வருகிற சந்தர்ப்பங்கள்ல நாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்தது வகை குறிப்பின் அளவு திட்டம். இந்த வகை குறிப்பின் அளவு திட்டமும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒன்றுதான். சரி, இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரிஜினல் இடவிலக்க படங்கள்ல அமைய பெற்றிருக்கும். ஒரிஜினல் இடவிலக்க படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்டும் கட்டாயமாக காட்டப்பட்டிருக்கும். ஒன்று அளவு திட்டங்கள், நேர்கோட்டு அளவு திட்டங்களும், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த வகை குறிப்பின் அளவு திட்டமும் காட்டப்பட்டிருக்கும். எப்படி காட்டியிருப்பாங்க என்றால் 1க்கு 50,000 என்று சொல்லி கீழே என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அதுதான் நாங்க என்ன சொல்லுவோம், வகை குறிப்பின் அளவு திட்டம் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம், அதை அடையாளப்படுத்துவோம். இல்லாட்டி விகிதாசார அளவு திட்டம் என்று சொல்லியும் இதுக்கு இன்னும் ஒரு மரபைகளையும் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் அது பிழை என்றதுக்கு இல்லை. சரிதானே? நாங்க இதுக்கெல்லாம் கேள்விகள் பார்ப்போம். உங்களுக்கு இதுக்கு பிறகு 100 MCக்கு வருந்தானே, அந்த 100 MCக்குள்ள கணக்கு பகுதிகள் எப்படி செய்யறது, ஒரு கேள்வி எப்படி வருகுது, இவங்க ஃபைனல் பேப்பருக்கு எப்படி கேள்விகளை எடுக்கிறாங்க, எந்த சிஸ்டமேட்டிக்குள்ளால எடுக்கிறாங்க என்றதெல்லாம் பார்ப்போம். இந்த 2024ஆம் ஆண்டு பிள்ளைகள் நான் ஒரு 100ல ஒரு 10 மாடல் பேப்பர் செய்தேன். சரிதான்? 2025ஆம் ஆண்டாக்கள் போய் பாருங்க. நான் ஒரு 10 மாடல் பேப்பர் அந்த பிள்ளைகளுக்கு செய்தேன். எங்க இருந்து செய்தேன் என்றால் ஒரு சிங்கள மாடல் பேப்பர்களை தழுவின வகையில கொஞ்சம் ஜியோகிராபில நல்ல எக்ஸ்பர்ட் ஆனாக்கள் நல்ல கொடுக்குறது வார அப்படியானாக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் பேப்பர்கள் ஒரு 10 மாடல் பேப்பர் நிறைய பேப்பர் வந்தது. நான் 10 மாடல் பேப்பரை செலக்ட் பண்ணி தான் அந்த பிள்ளைகள் செய்தான் 2024ஆம் ஆண்டாக்களுக்கு. அப்ப அந்த 2024ல இருந்து 22 MCQ அந்த மாடல் பேப்பர்ல இருந்து வந்திருந்தது. ஆனா எனக்கு தெரியாது, நான் படிப்பிச்ச நான் மறந்து போயிட்டேன். எனக்கு அது எனக்கு அந்த விஷயத்துல ஒரு பிள்ளை தேடி இருக்குது பாருங்க. அந்த பிள்ளை எப்படி படிச்சிருக்குன்னு பாருங்க. நான் கொடுத்த விஷயத்த
அந்த பிள்ளை அணுவா படிச்சு எனக்கு வெட்டி 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 எனக்கு அனுப்புது. சார் இந்த கேள்வி வந்திருந்தது சார், சார் இந்த நான் பிள்ளைகிட்ட கேட்டேன், பிள்ளை உங்களுக்கு எம்சிக்யூ இந்த மாதிரி கேள்வி வந்தடையும் அந்த பிள்ளை எனக்கு அந்த 10 மாடல் பேப்பர்ல இருந்து வெட்டி வெட்டி அனுப்புது என்றால் ஒரு முஸ்லீம் பிள்ளை தான் நான் நினைக்கிறேன், புத்தள பிள்ளைன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளை எனக்கு ஒன்றொண்டா வெட்டி 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 எனக்கு 22 கேள்வி அனுப்பிச்சு. சார் இந்தந்த கேள்வி அவ்வளவும் எங்களுக்கு வந்திருந்தது சார், நான் 22 கேள்வி எனக்கு சொல்லிட்டா எனக்கு விட தெரியும் சார். எந்த கெஸ்ஸிங் படி நான் இப்படியும் 38க்கு மேல எடுப்பேன், எனக்கு 40க்கு 38க்கு மேல ஸ்வர் பண்ணி தரேன் சார் என்ற மாதிரி இந்த பிள்ளை சொல்லிச்சு. எனக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ன்றது. அதுக்கு பிறகுதான் நான் அதை இந்த கிளாஸுக்கு வந்த பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணேன். அப்ப ஒரு கிளாஸுக்கு போய் எப்படி படிக்கணும்ன்ற மெத்தட் அந்த பிள்ளையை பார்த்தோடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பிள்ளை அப்படி அணுவணுமா படிச்சிருந்துச்சு. திருப்பி நான் அந்த இதை நான் ஜானசோர குரூப்லையும் ஷேர் பண்ணி விட்டேன். ஏன்னா அது 10 ஒரு சிங்களாக்களுடைய மாடல் பேப்பர்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், காசெல்லாம் பே பண்ணி தான் டிரான்ஸ்லேட் பண்ணினேன். அந்த பேப்பரை மற்ற பிள்ளைகளும் படிக்கிறதுக்கு கேட்டால் படிக்கிற இல்லையே, நீங்க பேப்பர் செய்யற இல்லை, நல்லா கட்டு 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 கட்டா கொப்பி புத்தகத்துல சேர்க்கிறது, அதெல்லாம் பழைய காலம் பிள்ளைகள். கட்டுக்கட்டா நோட்ஸ் எடுத்து பாடமாக்குனது எல்லாம் நாங்க படிக்கிற காலங்கள். இப்ப கட்டுக்கட்டா நோட்ஸ் தேடி எழுதி நீங்க கடைசி மட்டும் போய்க்கவே மாட்டீங்க. ஏனென்றால் பிள்ளைகள் எல்லாம் பேப்பருக்குள்ள ஓடுது இந்த 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் மாதிரி. ஏனென்றால் இப்ப எல்லாருக்கும் டைப் பண்ண தெரியும், மாடல் பேப்பர் கிரியேட் பண்ண தெரியும், பிக்சர்கள் தேட தெரியும், எல்லாமே சோசியல் மீடியாவில் எல்லாமே செய்ய தெரியும். அதால நிறைய பிள்ளைகள் பேப்பர் கிளாஸுக்கு போய் தங்களை எழுதுற மெதட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்துதுகள். அப்ப அதால அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், ஏபி ரிசல்ட்டுகளை சிம்பிளா தூக்கி கொண்டு போகும். நீங்க நோட்ஸ்ல சப்பிக்கொண்டிருக்கிறார்கள், எழுதுறதுக்குரிய மெதட் உங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்ப இதால நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட மார்க்ஸ்களை பெற்றுக்கொள்றதுக்கு தவறுவீங்க. இது கட்டாயம் நடக்கும். சரிதானே? அதால நான் சொல்ற விஷயம் என்னென்றால், இந்த ஜானசோர குரூப்ல தான் நீங்க நிறைய பேர் இருந்து வந்த நீங்க ஒரு பேப்பர் உங்களுக்கு கையில கிடைச்ச உடனே முதலாவது செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்க டியூட்டருக்கு போவீங்க, நேர்ல நிறைய பேர் டியூட்டருக்கு போவீங்க, ஸ்கூலுக்கு போவீங்க, போய் சும்மா போய் கதைச்சு திருந்து வராம அந்த பேப்பரை கொண்டு போய் உங்களோட டீச்சர்கிட்ட கொடுத்து அதை டவுட் கேட்டு அதை கிளியர் பண்ணி அதுல நோட் பண்ணி கொண்டு வாங்க. 2 வருஷத்தையும் உங்களோட வாழ்க்கைக்காக அர்ப்பணிங்க, நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும். சொல்றது விளங்குதானே? ஓகே. அடுத்தது அமைவிடம். 6வது நாங்க பார்க்க போறது அமைவிடத்துக்குரிய பகுதி. இதுக்கும் எங்களுக்கு இந்த இடவிலக்க படங்கள்ல இருக்கிற மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த அமைவிட பகுதி. இதுல இருந்தும் எங்களுக்கு ஃபைனல்ல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. டேர்ம் எக்ஸாம் பேப்பர்களுக்கும் கூடுதலாக வாரது சீட்ஸ் பேப்பர், தொண்டமானார் பேப்பர், இந்த சிங்கள பேப்பர்கள், அதுகள் எல்லாம் கூடுதலாக வினா பகுதிகள் இந்த அமைவிடம் சார்ந்து கேட்கிற தன்மைகள் கூடுதலாக இருக்குது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஒரு வினா பகுதி ஒன்று கேட்டிருந்தாங்க. எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த 150,000 தேசிய மெட்ரிக் ஆள்கூறுகளை பத்தி விவரிப்புகள் சொல்லியிருந்தவங்க 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அதையும் காட்டுறேன் பாருங்களேன். ரெண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு இதுல டைப் பண்ணல, அது ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தவங்க. சரிதானே? இந்த 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு காலப்பகுதியில தேசிய மெட்ரிக் ஆள்கூறுகளை பத்தி ஒரு சிறு குறிப்பு மாதிரி அவங்களை என்ன செஞ்சு சொல்லியிருந்தாங்க, வரைய சொல்லியிருந்தாங்க. சரிதானே? அப்ப அப்படியான கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு வரும். 2024ஆம் ஆண்டுல இந்த 150,000 இருந்து ஒரு பெரிய வினா. இப்ப வடிவ ஞாபகம் எங்க பிள்ளைகள், இப்ப கேள்வி பேப்பர் எடுக்கிறவர் எந்த மைண்ட் செட்ல எடுக்கிறாருன்றது எங்களுக்கு தெரியாது. அவர் அந்த இடத்துல வச்சுக்கொண்டு யோசிக்கிறதுனால ஒரு கேள்வியை கிரியேட் பண்ண போறார். அவர் என்னத்தை கிரியேட் பண்ணுவார் என்றதை நாங்க அங்க கெச் பண்ண வேணும். ஒரு கேள்வியை அவர் எப்படி எடுக்க போறார், இந்த ஒரு பேப்பர் 2 வருஷம் பேப்பரை வச்சுக்கொண்டு யோசிப்பாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு நடந்த பேப்பர்களை வச்சுக்கொண்டுதான் உங்களை பேப்பர் 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டுகளுக்கு யோசிப்பாங்க. அவர் என்னத்தை யோசிக்க போறாருன்றதான் நாங்க என்ன செய்ய வேணும், அதை ஃபைன் பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சு நாங்க என்ன செய்யணும், கிரிட்டிக்கலா படிச்சு பாஸ் பண்ணி கொண்டு போற வழியை பார்க்க வேணும். எல்லாத்தையும் படிக்க வடிக்கிட்டோம்னா படிச்சுக்க மாட்டோம். சரிதானே? அதால பிளான் பண்ணி படிச்சுட்டோம்னா சரி. ஓகே. இந்த அமைவிடமும் முக்கியமானதான். இந்த 150,000 பாருங்க, 150,000 அளவு திட்ட இடவிலக்க படங்களில் 2 வகையான அமைவிடங்கள் அதாவது அழியடைப்புகள் காட்டப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த 150,000 பாத்தீங்கன்னா 2 விதமான அமைவிடங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். நான் போன கிளாஸ்லயும் காட்டியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் ஜானசோர யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிற சார், போயிட்டு பார்த்து கொள்ளுங்க அதுகளை. சரிதானே? ஓகே. இதுல முதலாவது சார்பு அமைவிடம், 2வது தனி அமைவிடம் என்று 2 விதமான அமைவிடங்கள் இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. முதலாவது சார்பு அமைவிடம், 2வது தனி அமைவிடம். சரி, முதலாவது சார்பு அமைவிடம் என்றா என்ன என்றது எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும்.
பாருங்க, ஒன்று சார்ந்து கதைக்கிறது. உண்ட சார்ந்து கதைக்கிறது நாங்க சொல்லுவோம் வந்து சார்பு அமைவிடம். ஒரு படத்துக்கு பக்கத்துல, இன்னும் ஒரு வளவுக்கு பக்கத்துல, இன்னும் ஒரு நபருக்கு பக்கத்துல, இந்த 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் படிக்கிற மாதிரி உண்ட சார்ந்து கதைக்கிறது. தரம் 6ஆம் ஆண்டுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 6ஆம் ஆண்டு புத்தகத்துல ஒரு பேசிக்கா போட்டிருப்பாங்க இல்லையா? இப்ப இதுல திசைகளை போட்டு போட்டு இதுல ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்கும், ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்கும். அந்த வீட்டுல சொல்லுவாங்க இதுல கிணறு இருக்குது, இதுல ஒரு வாழை மரம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுப்பட்டு சொல்லுவாங்க. இந்த கிணற்றுக்கு அருகாமையில் இந்த திசையில இந்த கிணறு வந்து அமைய பெற்றிருக்குது என்று இந்த 6ஆம் ஆண்டாக்களை பழக்கிறது விபரிப்பு. அதே போலதான் இங்க வந்து உண்டு சார்ந்து கதைக்கிறது. எங்க சார்ந்து கதைக்க போறோம்? நாங்க இங்க படப்பகுதிகளை சார்ந்து கதைக்க போறோம். இப்ப உதாரணமா திருகோணமலைக்கு அண்மையில வந்து மட்டக்களப்பு இருக்குது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா மட்டக்களப்புக்கு அருகாமையில் அம்பாறை இருக்குது என்று சொல்லி நாங்க என்ன செய்யறது, ஒவ்வொரு பிரதேசங்களையும் அல்லது ஒவ்வொரு படப்பகுதிகளையும் சார்ந்து ஒப்பிட்டு காட்டி கதைக்கிறது நாங்க இங்க சார்பு அமைவிடம் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கூடுதலாக நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது இப்ப நாங்க பார்க்க போறது தனி அமைவிடம். தனி அமைவிடம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு யூனிக்னஸ் இப்படித்தான் இருக்க வேணும். இப்ப உதாரணமா ஒரு மாணவன் வந்து தொடர்ச்சியாக முதலாவதிலே இருப்ப அவருக்குரிய யூனிக்னஸ், அவர் அதை தவிர வேற எங்கேயுமே இருக்கவும் மாட்டார் என்றால் அவர் முதலாவது இருக்கிற இடம் தான் அவர் வேற எந்த இடத்திலையும் இருக்க மாட்டார். அப்ப அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற இடம் முதலாவது. அப்ப அது வந்து அவருக்கு என்ன செய்யும், அங்க ஒரு யூனிக்னஸை வந்து அங்க பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த தனி அமைவிடம். இந்த தனி அமைவிடத்தை நாங்க எப்படி இங்க படங்கள்ல யூனிக்னஸ் பண்றோம் என்றால் அகலக்கோடுகளை நெடுங்கோடுகளை வச்சுக்கொண்டு, அதாவது ஆள்கூறுகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டுதான் நாங்க என்ன செய்யறோம், இங்க ஒரு இடத்தை துல்லியமாக அக்குரேட்டா ஃபைன் பண்ணி சொல்லக்கூடிய தன்மைகள் மாறுது எங்களுக்கு இந்த தனி அமைவிட பகுதிகளில் தான். அதை நாங்க ஆள்கூறுகளின் அடிப்படையில வந்து என்ன செய்வோம், எடுத்து காட்டுவோம். சரிதானே? இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் அமைவிடங்கள் என்று சொல்லி கதைப்போம். சரி, இப்ப உங்களுக்கு இங்க இடவிலக்கம் ஒரு உலகப்படம் மட்டும் தந்திருக்கிறேன். அதுல எப்படி அகலக்கோடுகள் நெடுங்கோடுகள் தரப்பட்டிருக்குது என்றதெல்லாம் இதுல உங்களுக்கு வடிவா தந்திருக்கிறேன். சரி, எங்களுக்கு இலங்கையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிரதானமாக 4 அகலக்கோடுகள் எங்களுக்கு இங்க அமைய பெற்றிருக்கிறதையும் 2 நெடுங்கோடுகள் எங்களுக்கு இங்க அமைய பெற்றிருக்கிறதையும் நாங்க தெளிவாக பார்த்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது. 4 அகலக்கோடுகளும் 2 நெடுங்கோடுகளும் எங்களுக்கு இங்க அமைய பெற்றிருக்குது. அதை வடிவா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, இப்ப இலங்கையின் அகல மற்றும் நெடுங்கோடுகள் நெட்டாங்க, அகல மற்றும் நெட்டாங்க நெடுங்கோடு. அகல மற்றும் நெடுங்கோட்டு அடிப்படையில் இலங்கை வடகலாங்கு 5 பாகை தொடக்கம் 55 கலை இல்லையா, தொடக்கம் 9 பாகை 51 கலை வரையிலையும், கிழக்கு நெட்டாங்கு 79 தொடக்கம் 41 கலையிலையும், தொடக்கம் 80 பாகை தொடக்கம் 52 கலை வரையும் காணப்படுகிறது. அகலக்கோடுகள் மற்றும் நெடுங்கோடுகளின் அளவுகள் எல்லைக்கோடுகளினால் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதேவேளை அகலக்கோடுகளும் நெடுங்கோடுகளையும் ஊடறுத்து செல்கின்ற இடங்கள் பட முகப்பகுதிகளில் பிளஸ் என்னும் குறியீட்டினால் குறித்து காட்டப்பட்டிருக்கும். சரிதானே? இந்த படப்பகுதியில போய் பாத்தீங்கன்னா 79 பாகை 41 கலை. அப்ப இங்க வடிவ பார்க்க வேணும், இந்த படப்பகுதிகள்ல அகலக்கோடுகளை நெடுங்கோடுகளையும் தொட்டு செல்கின்ற அந்த இடத்துல ஒரு பிளஸ் என்ற ஒரு அடையாளம் காட்டப்பட்டிருக்கும். அதை நாங்க சொல்லுவோம் வந்து அகலக்கோடு நெடுங்கோடுகள் வெட்டி செல்கின்ற அந்த இடத்தினை வந்து பிரதிபலிப்பதாக வந்து காணப்படும். இது வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து அமைய பெற்றிருக்க மாட்டாது. இந்த பகுதிகளில் இருக்கும் 1, இந்த இருக்குது 2, இந்த இருக்குது 3, இதுல 4, இங்க உண்டு 5, இதுல வராது, இந்த உண்டு 5, 6, 7, 8. அப்ப மொத்தமா எத்தனை இடங்கள்ல வெட்டுதுன்னு பாத்தீங்கன்னா 8 இடங்கள்ல இந்த நீங்க பிளஸ் என்ற அடையாளங்களை நீங்க கூட என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெற்ற இந்த 8 இடங்களை தான் நீங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அடிக்கடி உங்களோட பேப்பர்களை நீங்க இதெல்லாம் சில இடங்கள்ல இந்த வெட்டி போற அந்த பிளஸ் என்ற அடையாளங்களை நீங்க பார்ப்பீங்க கூடுதலாக. சரிதானே? அப்ப இந்த 8 இடங்களையும் நீங்க என்ன செய்ய வேணும், கூடுதலாக ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டும் எந்த இடங்கள் என்றது. அதை நாங்க விவரிப்பு வினாக்கள் எழுதும் போது நாங்க என்ன செய்வோம், இன்னும் டீப்பாக அதெல்லாம் பார்த்து கொண்டு போவோம். ஓகே, இலங்கையின் ஏதாவது ஒரு இடத்தின் முழுமையான அமைவிடத்தினை காட்டுவதற்கு இத்தகவல்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு இடத்தினை நாங்க முழுமையாக சரியான வகையில அடையாளம் காண்றதுக்கு இது எங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இலங்கையின் முழுமையான அமைவிடத்தினை காட்டுவதற்கு வடக்கு அகலக்கோடுகள் மற்றும் கிழக்கு நெடுங்கோடுகளும் குறிப்பிடப்படுதல் வேண்டும். இவற்றில் 4 அகலக்கோடுகளும் 2 நெடுங்கோடுகளும் உள்ளன.
சொன்னமா இந்த 4 அகலக்கோடுகளும் 2 நெடுங்கோடுகளும் எங்களுக்கு இங்க என்ன செய்து வெட்டி காட்டப்பட்டிருக்குது. இதுதான் நாங்க அகலக்கோடுகள் நெடுங்கோடுகள் என்றதன் அடிப்படையில் வந்து எடுத்து காட்டுற தன்மைகளாக இருக்கும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் இருந்தா கேட்கலாம். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் அகலக்கோடையும் நெடுங்கோடையும் எந்த அடிப்படையில சார் பிரிக்கணும்? அகலக்கோடுகள் நெடுங்கோடுகள் எந்த அடிப்படையில பிரிக்கிறாங்கன்னு கேக்குறீங்களா? ஓம் சார். எந்த அடிப்படையில பிரிக்கிறாங்கன்றது இல்ல, இது வந்து ஒரு கற்பனை கோடு. சரிதானே? இப்ப இந்த இலங்கை வந்து இவ்வளவு பாகை இவ்வளவு கலையில இருக்க வேணும் என்றதன் அடிப்படையில ஒரு கற்பனையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த அகலக்கோடுகள் நெடுங்கோடுகளாக வந்து இருக்கு. சரிதானே? இப்ப இலங்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த வெட்டு கீறுகின்ற போது அகலக்கோடு நெடுங்கோடுகள் கீறுகின்ற போது இதுல 4 அகலக்கோடுகளும் 2 நெடுங்கோடுகளும் என்ன செய்து எங்களுடைய இலங்கையை ஊடறுத்து போகும். இது வந்து ஒரு கற்பனை கோடுகள் தான், இது வந்து இயற்கையாக இருக்கிற தன்மை இல்லை. சரியா அக்ஷயா? ஓகே 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 ஓகே. இப்ப இதுவெல்லாமே கற்பனை. இப்ப இலங்கையில போய் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்காது. ஒரு கற்பனையாக ஒரு இடத்தை யுனிக்கா நாங்க பார்க்க வேணும் என்றதன் அடிப்படையில வந்து சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு ஒரு அடிப்படை என்று சொல்லலாம். ஒரு கோடு போட்டுட்டு கேறுறது. இப்ப உதாரணம் என்னன்னு சொல்லலாம், இப்ப நீங்க ஒரு இடத்த போறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கம்பவுண்ட குத்தி வச்சுட்டு போறது. ஒரு கம்பவுண்ட நீங்க குத்தி வச்சுட்டு போறீங்கன்னு வைங்களேன். அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் இந்த கம்பல நான் போயிட்டு வந்தேனா என்ற தன்மை தெரியும். அதான் அந்த இடத்தை நீங்க அடையாளப்படுத்துறது. அதே போலதான் ஒரு இடத்தை நாங்க யுனிக்கா சொல்ல வேண்டும் என்றதன் அடிப்படையில தான் இந்த அகலக்கோடு நெடுங்கோடுகளை வச்சு நாங்க அந்த இடத்தை என்ன செய்யறது யுனிக்கா சொல்றது. சரிதானே? உதாரணமா இன்னொரு விளக்கமா சொல்றேனே, இப்ப இந்த கணனிகள்ல வந்து ஐபி அட்ரஸ் வாங்க. இப்ப நீங்க ஜிட் பாடம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐபி அட்ரஸ் வாங்க. ஒரு அட்ரஸை நீங்க ஐபி அட்ரஸ் தான் நீங்க ஃபைன் பண்ணுவீங்க. அந்த ஐபி அட்ரஸ் என்னன்னா சில நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப நீங்க உதாரணமா கூகுள் என்று சொல்லி நீங்க அங்க டைப் பண்றீங்கன்னா அந்த GW அதுகளுக்கு எல்லாம் ஒரு சிம்போல் இருக்கும். அதுக்கு சரி, அந்த சிம்போல் அடிப்படையில் தான் அங்க என்ன செய்யுது உங்களோட பிசிக்குள்ள போறது மாதிரி தான் நீங்க. அப்ப நீங்க இது இலகுவான முறைகள்ல சொல்ல வேணும், இந்த இடத்தை இலகுவாக அடையாளப்படுத்த வேணும் என்றதன் தன்மையில தான். சரிதானே? அப்ப நாங்க ஒரு இடத்தை யுனிக்கா சொல்றதுக்கு தான் அதை பயன்படுத்துவோம். சரி அக்ஷயா? அடுத்தது தேசிய மெட்ரிக் ஆள்கூறுகள். இதுதான் எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களையும் ஒரு வினா பகுதிகளாக கேட்டிருந்தவங்க. சரிதானே? இதையும் ஒரு வினா பகுதிகளாக கேட்டிருந்தவங்க, அதையும் பார்ப்போம். சரி, படத்தினை அமைப்பதற்கு எறியம் பயன்படுத்தப்பட வேண்டும். முதல் ஆரம்ப காலங்களில் ஒரு படம் அமைக்கிறதுக்கு எறியங்களை பயன்படுத்துறாங்க. உச்சி எறியம், கூம்பு எறியம், உருளை எறியம் என்றெல்லாம் எறியங்கள்ன்ற வகைப்பாடுகள் எக்கச்சக்கமா இருக்குது. சரிதானே? அப்ப ஆரம்ப காலங்களில் இந்த எறியங்களை பயன்படுத்தினாங்க. இலங்கையின் 1/50,000 இடவிளக்கவியல் படமானது மேக்கட்ரோ எறியத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த 1/50,000 என்ற இடவிளக்க படத்தினுடைய தன்மை எதன் அடிப்படையில் வளையப்பட்டிருக்கின்றால் இந்த மேக்கட்ரோ பொன்னின் எறியம், மேக்கட்ரோ எறியம், அப்படி எக்கச்சக்கமான எறியம் இருக்குது. இந்த 1/50,000 எங்களுடைய இலங்கையினுடைய இந்த 1/50,000 இந்த இடவிளக்கப்பட எறியம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றால் இந்த மேக்கட்ரோ என்றவர்களுடைய எறியங்களை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த படங்களை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இலங்கையின் மத்தியில் அமைந்துள்ள மிக உயர்ந்த புள்ளியான பீதுர்தாளகால மலை உச்சியாக இங்கு தெரிவு செய்யப்பட்டது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னால் இந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூற்று புள்ளியாக எதை தெரிவு செய்யறாங்கன்னால் இந்த பீதுர்தாளகால மலையை தெரிவு செய்யறாங்க. அதுதான் எங்களுடைய இலங்கையினுடைய மத்திய பகுதியில் இருக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு உயர்ந்த மலையாக இருக்குது. இந்த அழியடைப்பு முறையில் ஒரு புள்ளியின் தோற்றம் ஒரு இடத்தில் அமைந்துள்ளது. அப்ப இதைத்தான் என்ன செஞ்சாங்க ஒரு திரிகோண கணித புள்ளியாக இவங்க இதை தெரிவு செய்தாங்க. அதிலிருந்து குத்தான கோடு பீதுர்தாளகால மலை உச்சியின் மேற்காக 200 கிலோமீட்டரில் உள்ள ஒரு புள்ளியில் தெற்கு நோக்கி வரையப்படும். கிலோமீட்டரா நான் மாத்தி அனுப்புறேன் உங்களுக்கு திரும்ப. சரிதானே? ஒரு புள்ளியில் இருந்து தெற்காக. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பீதுர்தாளகால மலையிலிருந்து இங்கால தெற்கு, அதாவது தெற்கு பக்கமும் கிழக்கு பக்கமுமாக இருந்து மொத்தமாக என்ன செஞ்சாங்கன்னா இங்க 200 கிலோமீட்டர் இருக்கும் மட்டமும் இங்கால 200 கிலோமீட்டர் இருக்கும் மட்டும் தான் இவங்க என்ன செஞ்சாங்க இந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூற்று புள்ளிகளை வந்து உருவாக்குனாங்க. இப்பதான் 500 மாறிட்டு இக்கோடு பீதுர்தாளகால மலையின் உச்சிக்கு மேற்காக 200 கிலோமீட்டர் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து மேற்கு நோக்கி வரையப்படும் கிடையான கோட்டினை இடைவெட்டுகின்றது.
இப்புள்ளியானது இந்து சமுத்திரத்தில் அமைய பெற்றுள்ளது. அப்ப இந்த புள்ளி எங்களுக்கு தெரியும் இந்து சமுத்திரத்தின் அடிப்படையில தான் இந்த புள்ளிகள் வந்து அமைய பெற்றிருக்குது. இவங்க பீதுர்தாள கால மலையை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் என்ன செஞ்சாங்க, இந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூறு புள்ளிகள் அமைச்சாங்க. அதாவது மேற்கு பக்கம் 200 கிலோமீட்டருக்கு பக்கமும் தெற்கு பக்கம் 200 கிலோமீட்டராக இருக்கிற வண்ணம் தான் பார்த்து என்ன செஞ்சாங்க, இந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூறு புள்ளிகளை உருவாக்குனாங்க. புள்ளியின் தோற்றுவாயிலிருந்து அலியடைப்பானது 25 கிலோமீட்டருக்கும் 25 கிலோமீட்டருக்கும் வடக்கு நோக்கியும் 40 கிலோமீட்டருக்கும் கிழக்கு நோக்கி 40 கிலோமீட்டருக்கும் விரிவடைந்திருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெற்காக 25-40 கிலோமீட்டர் நோக்கி நெஞ்சிருக்குது, விரிவடைந்திருக்குது. இலங்கையின் முழு இலங்கையை உள்ளடக்கி இது அமைக்கப்பட்டது. இதனை விட இலங்கை நிலப்பகுதியின் உள்ளடக்கி 92 அலைவடைப்பு தாளர்கள் தெரிவு செய்யப்பட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேசிய மெட்ரிக் ஆள்கூறு புள்ளிகளை வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இடைவெளியில வந்து குறிப்பிட்டு என்ன செஞ்சாங்க, வரைஞ்சிருந்தாங்க. இது வரைஞ்சதனுடைய நிறுவனம் தான் வந்து இந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூற்று நிலையம், அதாவது SLT 99 என்ற ஒரு நிறுவனம். அதாவது SLT 99 தான் இது வந்து என்ன செய்யுது, சரியான வகையில வந்து வரையப்பட்டதாக இருக்குது. இப்ப 1999 தொடக்கம் 2000 ஆண்டு வரையான காலப்பகுதியில அதையும் நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. 1999 2000 ஆண்டு வரையான காலப்பகுதியில இந்த SLT 99 என்ற வலையமைப்பினூடாக இந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூறு புள்ளிகள் என்ன செய்தது, சரியான வகைகள்ல வரையப்பட்டது. சரிதானே? இது அவ்வளவுதான் நாங்க பார்த்திருக்கின்ற இந்த அமைவிடங்கள் சார்ந்த வினா பகுதிகளும் அதே நேரத்துல வந்து அளவு திட்டங்கள் சார்ந்த வினா பகுதிகளும். இது ரெண்டும் பெரும்பாலும் உங்களுக்கு MCQன்றதன் அடிப்படையில தான் உங்கள்கிட்ட கூடுதலாக கேட்பாங்க. இது ரெண்டையும் நீங்க என்ன செய்ய வேணும், MCQன்றதன் அடிப்படையில தான் கூடுதலாக பார்க்க வேணும். சரிதானே பிள்ளையே? நிலக்ஷா, சார் அந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூறால் திருப்பி வழங்கப்படுத்துவீங்களா சார்? இப்ப பாருங்க பிள்ளை, இந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூறுன்றது எங்களுக்கு வடிவ பாருங்க, இது எப்ப உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றேன். இந்த SLT 99 என்ற வலையமைப்பு தான் இந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூறுகளை சரியான முறையில கட்டமைச்சாங்க. இப்ப 1999 ஆண்டு காலப்பகுதியில ஆரம்பிக்கப்பட்டு 2000 ஆண்டு காலப்பகுதியில என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் இதை வந்து சரியான வகையில உருவாக்கினாங்க. இது எப்படி இவங்க உருவாக்குனாங்கன்னு சொன்னால் இந்த இலங்கையை சரியான வகையில 92 படத்தாள்களாக பிரிக்க வேணும். இதான் இவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, இதுக்கு வந்து உதாரணமா நீங்க ஒரு படம் ஒன்று வரைய போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு படம் ஒன்று வரைய போறீங்க. இந்த படம் ஒன்று வரைகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும், ஏதாவது ஒரு பென்சில் அதுலாம் உங்களுக்கு தேவைப்படும். இதுவே உங்களோட வீடை வரைய போறீங்கன்னா உங்களோட வீட்டினுடைய மெப் தேவை. அப்ப உங்களோட வீட்டினுடைய மெப் தேவைன்னு சொல்லி சொன்னால் இப்ப எங்களுக்கு என்ன செய்வீங்க, ஒரு கூகுள் மெப்ல பார்த்து வருவீங்க. அப்ப ஆரம்ப காலங்கள்ல அந்த சிஸ்டமேட்டிக் இல்லை. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு உயர்வான மலைப்பகுதியை தேடி போறாங்க. அதுதான் இந்த பீதுர்தாள கால மலை. இந்த உயர் மலை பகுதிகளில் இருந்து கொண்டுதான் என்ன செய்யறாங்கன்னால் எங்களுடைய மேற்கு பக்கமும் தெற்கு பக்கத்தையும் நோக்கி என்ன செய்யறாங்கன்னா இந்த அதாவது இந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூற்று புள்ளிகளை உருவாக்குறாங்க. இங்கால 200 கிலோமீட்டர் இருக்கு மட்டும், இங்கால 200 கிலோமீட்டர் இருக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, இந்த பிளஸ் மைனஸ் இருக்கிற மட்டும் பாக்குறாங்க. இங்க பிளஸ் மைனஸ் இருக்கு மட்டும், இங்கேயும் பிளஸ் மைனஸ் இருக்கு மட்டும் என்ன செய்யறாங்கன்னா இதை தெளிவாக பாக்குறாங்க. ஏன் இங்க பிளஸ் மைனஸ் இருக்கு மட்டும் பாக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா எதுக்கும் பிழைகள் வரக்கூடாது. இந்த 92 படத்தாள்களை வெட்டுகிற சந்தர்ப்பங்கள்ல எந்த விதமான பிழைகளும் வரக்கூடாது என்றதன் அடிப்படையில தான் இவங்க என்ன செய்யறாங்க, இதை சரியான முறைகள்ல வந்து கட்டமைக்கிறாங்க. இப்படி கட்டமைச்சு உருவாக்கப்பட்டதுதான் இந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூற்று புள்ளிகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த 92 படத்தாள்கள். சரியா அக்ஷயா? ஓம் சார், இந்த பிளஸ் மைனஸ்ன்றது எதை சொல்லி பிளஸ் மைனஸ்ன்றது அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த தாழ்நில உயர்நில பகுதிகளில் இந்த சிக்கல் தன்மைகள் வரக்கூடாதுன்றதன் அடிப்படையில். சரிதானே? இப்ப நீங்க ஆகை மூவரா இந்த பிளஸ் மைனஸ போய் பார்க்க போனீங்கன்னா இன்னும் இது விரிவா போயிடும். இதை நீங்க நினைச்சு குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல. இதை என்னன்னு சொல்றது, அந்த பிளஸ் மைனஸ்ன்றது என்ன, ஒரு உயர்வான பகுதிகளில் இருந்து மேற்பகுதி கீழ்ப்பகுதி என்று பார்த்து வரைகிற சந்தர்ப்பங்கள்ல அந்த எக்ஸ்எச் பை எச் என்ற மாதிரி தான் அந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதன் அடிப்படையில இங்க பார்த்து கொண்டது. சரிதானே அக்ஷயா? இதுல அந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூற்றினுடைய இடைவெளியை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 கிலோமீட்டராக வந்து இருக்கும். அதுல நீங்க நோம்பல ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னாலே போதுமாக இருக்கும். மொத்தமா 92 படத்தாள்கள் இதுக்காக உருவாக்கப்பட்டது. அடுத்த நீங்க நிறைய பேர் கேட்கறீங்க, ஓகே, எரியம் அதுகளை பத்தி எல்லாம் கதைக்கிறீங்க. இப்ப எரியம்
நாங்க எம்சிக்கு பகுதி பார்க்கும்போது இதை இன்னும் ஒரு கிளியரா எம்சிக்கு எப்படி எல்லாம் இந்த எரியங்கள் சார்ந்த வினா பகுதிகள் வரும் என்றதை நாங்க என்ன செய்வோம் இன்னும் ஒரு கிளாஸ் ஒன்றுல பெரும்பாலும் நீங்க ஃப்ரீயா வாராக்கள் வர மாட்டீங்க அதுக்குள்ள என்னோட கிளாஸ் வர பிள்ளைகளுக்கு இப்ப நான் 50,000 கொண்டு போவேன் தானே அதை கொண்டு போகும்போது எரியங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேசிய மெட்ரிக் ஆள்கூறுகள் இதுகள் எல்லாம் என்ன மாதிரி அமையப்பெறுகிறது அதுகளெல்லாம் பத்தி இன்னும் ஒரு கிளியரான வகையில பார்த்து கொண்டு போவோம். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே. அடுத்தது குறியீட்டு விளக்கம். இது உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த குறியீட்டு விளக்கங்கள். சரிதானே? குறியீட்டு விளக்கத்துக்காண்டி எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு நிறைய இருக்குது. ஒரு 9 பிரிவுகளாக குறியீட்டு விளக்கங்கள் இருக்குது. பாருங்க, இடவிளக்க படங்கள்ல குறியீடுகளால காட்டப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் நாங்க குறியீட்டு விளக்கங்கள் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம் பொதுவாக சொல்லுவோம். ஒவ்வொரு குறியீடுகளால காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்க, என்னென்ன குறியீடுகள் என்றால் எல்லைகள் இருக்குது, சுற்றுலா தலங்கள் இருக்குது, வீதிகளும் அதனுடன் இணைந்த அம்சங்களும் இருக்கு. இதுக்கெல்லாம் குறியீடுகள் இருக்குது. நிலப்பயன்பாடு அம்சங்கள் இருக்குது, தரை தோற்றங்கள் இருக்குது, வடிகால் அம்சங்கள் வடிகால் இருக்குது, புகையிரத பாதைகள் இருக்குது, இயற்கை தாவரங்கள், பொது கட்டடங்கள் என்று சொல்லி எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது எல்லாம் குறியீடுகளால காட்டப்பட்டிருக்குது. இதுதான் அந்த குறியீடுகள். சரிதானே? இதுதான் அந்த குறியீடுகள். இந்த குறியீடுகள் எல்லாம் உங்களுக்கு சரியான வகையில் என்ன செஞ்சிருக்க வேணும் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். இந்த குறியீடுகளை கொண்டு உங்கள்ட்ட என்ன செய்வாங்க கேள்விகள் நிறைய கேட்பாங்க. கடந்த காலங்கள் எல்லாம் இந்த குறியீடுகள் தொடர்பான வினா பகுதியில் நினைஞ்சிருக்காங்க தொடர்ச்சியாக கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? இப்ப இந்த குறியீடுகள்ல இருந்து உங்களுக்கு எல்லைகள் என்னென்ன நிறங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது, அதே நேரத்துல எப்படி எப்படி இதெல்லாம் அமைய பெற்றிருக்குது என்றதெல்லாம் உங்களுக்கு கேள்வி பெயர்கள்ல தொடர்ச்சியாக வரும். அதுகளை நீங்க படிக்க வேணும். இதுகளெல்லாம் நாங்க என்ன செய்ய மாட்டோம், இதுல உங்களுக்கு பின்னுக்கு சொல்லி இருக்கிறேன் என்னென்ன நிறங்கள்ல வந்து வரையப்பட்டிருக்குது அதுகளையும் சும்மா நோமலா ஒரு உதாரணத்துக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். இப்ப பாருங்க, நீல நிறம் வந்து ஆறுகள், குளங்கள், கால்வாய்கள், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடல்கள், அதனோட தொடர்புடைய அம்சங்கள். மஞ்சளால மஞ்சள் பச்சை, அதால மஞ்சள் பச்சையால காட்டப்பட்டிருக்கிற பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற பின்னணியில் ஒவ்வொரு பயிருக்குரிய குறியீடுகளும் பச்சை நிற கோடுகளால வந்து காட்டப்பட்டிருக்கும். மஞ்சள் நிறம் சிறு வீதி வீட்டு தொடர்ந்து சாம்பிளுக்கு போட்டிருக்கேன். பச்சை நிறம் நெற்பயிற்சிகை, சிவப்பு நிற பிரதான வீதிகள், நிர்வாக எல்லைகள், புகையிரத நிலையங்கள், பாடசாலைகள், நீதிமன்றங்கள் போன்ற பண்பாட்டு அம்சங்கள் காட்டப்பட்டிருக்கும். கருப்பு நிறம் புகையிரத பாதைகள், பாதுகாக்கப்பட்ட காடுகளின் எல்லை, குடியிருப்புகள் இருக்கும். கபில நிறம் குடத்தினுடைய அணைகள், சமூக கோடுகள் எல்லாம் கபில நிறத்தால காட்டப்பட்டிருக்கும். இதெல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம் இந்த குறியீட்டு விளக்கங்கள் என்றதன் அடிப்படையில் நாங்க என்ன செய்வோம்னா எடுத்து காட்டுவோம். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? பிள்ளைகள் அக்ஷயா, நீங்க அக்ஷயாக்களுக்கு நான் நினைக்கிறேன் வடமாகாண பேப்பர் நடந்தது இல்லையா? செய்தீங்களா அக்ஷயான்? இல்ல பிரச்சனை இல்லையா? லேசா இருந்துச்சா? சரிதானே? ஓகே. அப்ப நம்ம இனி என்ன செய்வோம் சொல்லி சொன்னால் ஓகே, அடுத்தது நாங்க பார்க்க போறது இடவிளக்க படத்தினுடைய பௌதிக பண்பாட்டு அம்சங்களை அறிந்து கொள்ற முறை. இதை நாங்க என்ன செய்வோம் நாளைய கிளாஸுகள்ல மற்றதுகளை நாங்க என்ன செய்வோம்னால் தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போவோம். நீங்க இனிமேல் ஃப்ரீயா வர பிள்ளைகள் பெரும்பாலும் உங்களுக்கு லிங்க் கிடைக்காது. மற்ற நம்ம கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு இனி தொடர்ச்சியாக என்ன செய்வோம்னால் இந்த 150,000 தொடர்பாக பார்த்து கொண்டு போவோம். சரிதானே பிள்ளைகள்? மார்னிங் கிளாஸ்ல கட்டாயம் ஜாயின் பண்ண வேணும். சரிதானே பிள்ளை? நீங்க 2026 ஆண்டாங்க கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் உலகப்படம் குறிக்கிற அந்த பழக்கம் உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கும். இல்லாட்டி விடுபட்டு போயிருவீங்க. சரிதானே? சரி, ஓகே. கேளுங்க. 2050ஆம் ஆண்டுல நகராக்கப்பட்ட நாடாக காணப்பட்ட நாடு எது சார்? என்னண்டு 2050ஆம் ஆண்டுல நகராக்கப்பட்ட நாடு 2050ஆம் ஆண்டுல நகராக்கப்பட்ட நாடு எதுன்னு சொல்லி கேக்குறீங்களா? ஓ சார். உங்க சில டைம்ல இப்படித்தானே பிள்ளைகள் சில விஷயங்களை எங்கேயாவது தேடி தருவாங்க. 2050ஆம் ஆண்டுல ஒரு விஷயத்தை பிள்ளைய நீங்க எப்பயுமே வடிவம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. உங்களோட சிலபஸை முறி போகாதீங்க. இப்ப நானும் உங்களுக்கு நிறைய நகராக்கங்கள் தொடர்பான எக்கச்சக்கமான கேள்விகளை தந்து உங்களை வச்சு குழப்பலாம். ஆனா அப்படி நீங்க போய் குழப்பமடைய வேண்டிய தேவைப்பாடுகள் எதுவுமே இல்லை. இப்ப புது விடயங்களை தேடி ஓடி குழம்பு பட்டி இதான் தமிழ் பிள்ளைகள் செய்யற மிக பிள்ளையான ஒரு வேலை. நீங்க உங்களோட சிலபஸுக்குன்னு இல்லைங்க பெரிய ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் பிடிச்சா அப்படியெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கேள்விகள் எல்லாம் போட்டு பேப்பர்ல போட்டு குழப்புறதும் இல்லை, குழப்பவும் மாட்டாங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு கேள்விகளை வரப்போறதும் இல்லை. சரிதானே? நீங்க எப்பயுமே உங்களோட சிலபஸுக்குன்னு இல்லைங்க.
அடுத்தது யூனிவர்சிட்டிக்குரிய நோட்ஸ்கள் எல்லாம் எடுத்து பார்த்து எல்லாம் குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. நான் என்னட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சிலபஸ் முறை கொண்டு போறதும் இல்லை, கொண்டு போய் படிப்பிக்கிறதும் இல்லை. அப்படி படிச்சால் உங்களுக்கு ஜியோகிராபி கஷ்டமான பாடமா தான் இருக்கு. விளங்குதானே? இப்ப இதெல்லாம் நான் படிவா இந்த யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்திருக்கிற விஷயங்களையும் எடுத்து அதே நேரத்துல அதை எத்தனாம் ஆண்டு டீச்சர்ஸ் கைட்ல இருந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்திருக்கிற 40 MCQவையும் ஜனசோர்கிட்ட கேளுங்க. 40 MCQவும் உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டிலிருந்து மட்டும்தான் வருகிறது. ஏன் தேவையில்லாத குழப்பம் அடைகிறீங்க? அதான் இந்த கேள்வி. நீங்க ஒரு சின்னனா போக வேண்டிய விஷயத்த ஆகையும் ஓவரா யோசிக்கிறீங்க. எனக்கு உண்மையிலே பிள்ளைகள் அந்த 2050ஆம் ஆண்டு நகராக்கப்பட்ட நாடுன்றது உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் ஒன்றும் உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இல்லை. ஒருவேளை இவங்க யூனிவர்சிட்டி புக்ஸ்கள்ல எதுவும் தேடி போட்டுட்டு உங்கள்கிட்ட கேள்விகளை கேட்பாங்க. அப்படி 7 பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க. நீங்க அதெல்லாம் நினைச்சு குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகளும் இல்லை. சரியா பிள்ளை? அப்படின்னா உங்களுக்கு தேடித்தான் சொல்லுவேன். தேர்ட் டைம் எக்ஸாம் பேப்பருக்கு வந்து எங்களுக்கு எந்த பேப்பர்? மனமான பேப்பரா? வவுனியாவுல. ஓ சரி, ஓகே. அக்ஷயா கேளுங்க. அக்ஷயா. ஓம் சார், அந்த 10 உலக படம் குறிக்கிறதா சார்? அந்த ஒன்பதாவதா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறுதியாக விலகிய நாடு என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். அதுக்கு என்ன விட சார்? ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறுதியாக விலகிய நாடு. இப்ப இதெல்லாம் பாத்தீங்களா, இதெல்லாம் கூட சிலபஸ்ல இவங்க என்ன செய்யறான்னு சொன்னா உங்களோட சிலபஸ்களை மீறி கொண்டு போறது. விளங்குதானே? இப்ப உங்களோட சிலபஸ்ல வச்சு கேட்காம இப்ப இதெல்லாம் வந்து பிள்ளைகள் இப்ப 13ஆம் ஆண்டுக்குரிய சிலபஸ்களை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு இருக்காங்க. இது இந்த பேப்பருக்கு பிள்ளை நீங்க அக்ஷயா நீங்க சேர்ட்ட சொல்லுங்க, சார் இதுக்கு நீங்க எங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் தர வேணும்னு சொல்லி நீங்க டீச்சர்ட்ட கதைங்க. ஏன்னா இப்படியான வினா பகுதிகள் எல்லாம் உங்களோட இதுல வந்து இல்ல. இது எங்க இருக்குது? 2000 மற்ற யாருக்கு உங்களுக்கு அந்த உங்களோட 2025ஆம் ஆண்டு எழுத போறவங்களுக்கு தான் அந்த வினா பகுதிகள் இருக்குது. சரிதானே? அது வந்து பிரித்தானியாவாகத்தான் இருக்கு. பிரித்தானியா தான் இந்த ஐரோப்பியத்துல வந்து விலகின ஒரு நாடாக வந்து இருக்குது. சரிதானே? ஓகே சார். சரிதானே? இப்ப இதை நீங்க நினைச்சு குழப்பம் அடைய வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல. சரிதானே பிள்ளை? ஓம் சார். அதெல்லாம் நீங்க நினைச்சு குழம்பாதீங்க. குழம்பி அடிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல. மற்ற அது பிரித்தானிய நாடு. அது எங்க வரும் பிள்ளை? நீங்க 13ஆம் ஆண்டுல வந்துதான் படிப்பீங்க. அது என்னலாம் அவங்க என்னஞ்சிருக்கலாம், இப்ப தற்காலத்துல நடக்கிற கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டிருக்கலாம். அதை விட்டு போட்டு சிலபஸ்களை மீறி போய் கேட்டு உங்களையும் குழப்பி அடிச்சு புவியில போட்டு கஷ்டப்படுத்தி. சரி, நம்ம பாப்போம். கொண்டு வேண்டா நம்ம மார்னிங் கிளாஸ்களை பார்த்து கொண்டு வருவோம். சரி அக்ஷயா? ஓகே சார். அதுக்கு நீங்க பிரித்தானியா நோட் பண்ணுவீங்க. ஓகே. மற்ற சார், அந்த உலகின் முதலாவது வன நகரத்தை உருவாக்கி வரும் நாடு என்னண்டு? உலகின் முதலாவது வன நகரத்தை உருவாக்கி வரும் நாடு. உலகில முதலாவது வனநகராக்கத்தையா? சரி, என்னன்னு சொன்னா இவங்க இது இந்த வனநகராக்கம் பிள்ளைகள் இப்ப தற்காலத்துல இருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த வனநகராக்கம், தானிய மாநாடு, இதுகள் எல்லாம் இப்ப தற்காலத்துல உருவாக்கப்பட்டு கொண்டு வர ஒரு விஷயம். அதையும் நோமலா சொல்லி போட்டு முடிக்கிறேன் கிளாஸையா. இந்த தானியம் தொடர்பானது இந்தியாவில வந்து உருவாக்கப்படுது. தானியம் தொடர்பான அதிகளவான மாநாடுகள் இந்தியாவில சேமிக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் இந்த வனநகரத்தை உருவாக்குனது சீனா. சீனாவில தான் வனநகரங்கள் உருவாக்கப்படுகிறது. சீனாவில தான் இருந்துதான் இனி மரங்கள் உற்பத்தி ஆக போகுது. அதுக்கண்டு தனியொரு பெரியோர் பரப்பொன்று எடுத்து சீனாவில மரங்கள் வந்து நடுகை திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி செய்து கொண்டிருக்காங்க. சரிதானே? அதால பெரும்பாலும் அவங்க அதை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கலாம். அதுக்கு விட வந்து சீனாவாக வரும். சரி அக்ஷயா? ஓகே சார். ஓகே. வேற யாரும் பிள்ளைகள் சந்தேகம் இருக்கிறார்கள்? அடுத்தது நான் ஒன்று சொல்றேன். நீங்க பிள்ளைகள் ஏஎல் மிக இலகுவானது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியல. ஏஎல் மிக மிக இலகு. ஆனால் நீங்க குழம்புறது அதான் மெயின் பிரச்சனை. நான் இந்த 2019, 20, 21, 22, 23 இந்த 5 ஆண்டுக்குரியதையும் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல இருந்து வந்து நான் அதை உங்களுக்கு பிடிஎஃப் ஆக்கி அனுப்பிடுறேன். நம்ம பிள்ளைகளுக்கு நான் பிடிஎஃப் ஆக்கி அனுப்பிடுறேன். ஜானுசோர குரூப்ல இருந்து வந்த பிள்ளைகள் நீங்க ஜானுசோர்ட்ட கேளுங்க. நான் ஒவ்வொரு 40 முதலாவதுல இருந்து 40 MCQவும் உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டியிலிருந்து எத்தனை பக்கத்துல இருந்து எடுத்திருக்கிறாங்கன்றது உட்பட போட்டிருக்கிறேன். அப்ப இலகுவாக எடுக்கிறத ஏன் கஷ்டப்படுறீங்க? எனக்கு இந்த மதரசா பிள்ளைல பாரவங்க. சரிதானே? எனக்கு மிகச்சிறந்த உதாரணம் மதரசா பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கு நான் வழியை காட்டி விடுவேன். இதான் பிள்ளைகள் விஷயம் உண்டு. அதுல அதிகளவான பிள்ளைகளே எடுக்கும். ஏன்னா அது குழம்புற இல்ல பிள்ளை. அது கடைசியில அந்த மத மார்க்கம் எல்லாம் படிச்சுட்டு கடைசியில வருங்கள். 4 மாதத்துக்கு முன்னுக்கு வருங்கள். வந்துட்டு 4 மாதம் நான் சொல்ற தவளத்தையும் படிக்குங்கள். ஏத்திர சித்தி எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போயிருங்க. இதான அதுகள் செய்யற வேலை.
4 மாத காலமே படிக்கிறதுக்கு போதுமன்ற மாதிரி ரெண்டு ஐடியா, கூட டைமே தேவையில்லை. அதுவும் வடிவா படிக்க வேணும். மதரசா பிள்ளைகள சிந்தனைலாம் ஒரே மாதிரி இருக்கும். அதால அதுல 4 மாதம் படிச்சு யூனிவர்சிட்டி பண்ணி போகுது. ஏன் எங்கட பிள்ளைகளுக்கு வரையிலாது? நான் எங்கட பிள்ளைகிட்ட போய் கேட்கிற கேள்வி அதான். அந்த பிள்ளைகளால முடியுமானது ஏன் உங்களால முடியாது? நீங்க குழம்புறது, தேவையில்லாத குழப்பம் அடைகிறதா நீங்க உங்கள்கிட்ட நடக்கிற பிரச்சனை. அதுகள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ள இருந்து மார்க்க தவளத்தையும் படிச்சுட்டு 4 மாதம் வந்து ஜியோகிரபி ஒரு பாடமா எடுத்து படிச்சு பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கும் போயிருங்க. ஆனா நீங்க தான் புது புது கேள்விகளை படிச்சு குழம்புறது. அதுகள் பேப்பரும் செய்யாதுகள் அந்த பிள்ளைகள் பாவம். ஆனா ஏத்திரச்சித்திகள் எடுக்குங்க. ஓகே, குறியீடுகள் பிள்ளைகள் பெரும்பாலும் உங்களோட இதுல வந்து 8 தலைப்புகள் இருக்கும். இப்ப குறியீடுகளை நிறைய இதுகள்ல மாத்தி கொண்டு வராங்க. உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிறது வந்து ஒரு பழைய கால குறியீடுகள், புது குறியீடுகளையும் நிறைய விஷயங்கள் மாத்தி கொண்டு வராங்க. அதையும் நீங்க ஒருக்கா பார்க்க வேணும். அதுல நாங்க பின்னுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்ப்போம். இந்த குறியீட்டு விளக்கங்களையும் நாங்க என்ன செய்வோம், எப்படி இந்த புது குறியீட்டு திட்டங்கள் எப்படி மாத்தி இருக்கிறாங்க, பழைய குறியீட்டு திட்டங்கள் என்ன மாதிரி இருக்குது, அதுகள் எல்லாம் நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிதானே? சரி, ஓகே பிள்ளைல. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார்.